உத்தரப்பிரதேசத்தில் காளை ஒன்று இளம்பெண்ணை முட்டி தூக்கி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துரத்தி துரத்தி தாக்கிய காளையிடமிருந்து மீட்கப்பட்ட பெண்ணுக்கு நேர்ந்த கதி என்ன? வீதியில் நடந்து சென்ற பெண்ணை பின்னால் இருந்து ஓடி வந்து காலை முட்டி தள்ளி தரையில் புரட்டி எடுத்து பதைபதைக்க வைக்கும் காட்சிதான் இது. 10க்கும் மேற்பட்டோர் சுற்றி வளைத்த போதும் ஆக்ரோஷம் அடைந்த காளை அனைவரையும் தலைதெறிக்க ஓடவிட்டுள்ளது. பொதுமக்களை அச்சுறுத்தும் கால்நடைகளுக்கு கடிவாளம் போடப்படுமா? உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள சௌபதியா காலனி பகுதியில் ஆடு மாடுகள் சாலைகள் மற்றும் வீதிகளில் கூட்டம் கூட்டமாக உலாவுகின்றன. கால்நடைகள் சாலையில் குறுக்கு மறுக்குமாக செல்வதால் அடிக்கடி விபத்து நிகழ்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் கால்நடைகள் அவ்வப்போது குடியிருப்புக்குள் புகுந்து நடந்து செல்வோரை முட்டி தள்ளுவதையும் காண முடிகிறது. இந்த சூழலில் இளம் பெண் ஒருவர் தனது வீட்டின் அருகே நடந்து சென்றுள்ளார். அப்போது வழியாக வந்த காளை அந்த பெண்ணை நோக்கி சென்றுள்ளது. அதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தவர் தப்பி ஓட முயற்சித்துள்ளார். அவர் ஓடிய போதும் அந்த காளை பின்னாலேயே துரத்தி வந்துள்ளது. காளை தொடர்ந்து துரத்தியதால் குடியிருப்புக்குள் ஓடிய பெண் திடீரென தடுமாறி கீழே விழுந்தார். கீழே விழுந்தவரை ஜல்லிக்கட்டு காளை போன்று அந்த காளை புரட்டி புரட்டி முட்டி தள்ளியது. கூர்மையான கொம்பில் இளம்பெண் சிக்காததால் ஆத்திரமடைந்த காளை கால்களால் உதைத்துள்ளது. அதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் பெண்ணை காப்பாற்ற முயற்சித்தனர். ஆனால் அடங்காத காளை அவர்களுக்கும் உயிர் பயம் காட்டியது. தொடர்ந்து கற்களை வீசி விரட்ட மேற்கொண்ட முயற்சியும் பலனளிக்காமல் போனது. இருந்தபோதும் சாமர்த்தியமாக செயல்பட்ட வயதான நபர் ஒருவர் பெல்ட்டை கழற்றி காளையை நோக்கி சுழற்றினார். அந்த கேப்பில் இளம்பெண் தவழ்ந்து சென்று தப்பி ஓடினார். காளை சற்று பின்வாங்கியதும் அங்கு கூடியிருந்த அனைவரும் அடித்து விரட்ட முயற்சித்தனர். இருந்தபோதும் மீண்டும் யூட்டன் போட்டு காளை ஆக்ரோஷமாக திரும்பியது. அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் ஆள விருடா சாமி என்ற எண்ணத்தில் தலைதெறிக்க ஓடி தப்பித்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த பெண்ணை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவத்தை தடுக்கும் நோக்கில் குடியிருப்பில் நடமாடும் கால்நடைகளை பிடித்து கோசாலையில் அடைக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஆடு மாடுகளை வீதிகளில் உலாவ விடும் அதன் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.